வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, சின்ன குழந்தைகள் செல்லும் கையுமா இருக்குது, பெரும்பாலான நேரங்களில் இருக்குது. இதை சாப்பாடு ஊட்டுறதுக்கோ தூங்க வைக்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ எதுக்கோ பழகிட்டோம் நம்ம, சரிங்களா? அந்த வீடியோ பார்த்து பழகிடுச்சு. அப்படியாவது அந்த வீடியோக்கள் நல்ல ஒரு சாத்வீகமான குணங்கள் கொண்ட வீடியோவாக இருந்தால் பரவாயில்ல, கண்ணு பாதிப்போடு போகும் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அந்த வீடியோக்கள் பூரா மனசை கிளர்ச்சியாக்கி, எழுச்சியாக்கி, வேகமாக்கி, கோபமாக்கி, ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் அடிக்கிறது, துரத்துறது, சுடுறது, பிடிக்கிறது, ஓடுறது, இப்படி நமக்கு அதிகம் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இதை எப்படி மாற்றலாம்? செல்லை டபார்னு பிடுங்க முடியாது. பிடுங்கினீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன உபாயம். இப்போ சமீபத்தில் ஒரு சமூக வலைத்தளத்தில் பார்த்த ஒரு நல்ல விஷயம். அதாவது அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய வெறிப்பை கற்பனை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதோ புரியலையோ தெரியல, சரியாக சொல்கிறேனான்னு தெரியல, நீங்கள் படத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி கட்டத்தை போட்டு நம்பரை போட்டுட்டு 2 குழந்தைகள் இதில் ஒரே நேரத்தில் விளையாடலாம். 2 பேரும் கட்டத்துக்கு வெளியே நின்றுக்கணும். ஒரு சின்ன கூடை, அதில் இந்த பகடை 12ன்னு உருட்டுவாங்க பார்த்தீங்களா, தாயக்கட்டை அல்லது ஒரு டயஸ் சதுரமாக இருக்கும். அது ஒரு 6 பக்கங்கள் கொண்டது. அது கீழே மேலே 4 சைடு. அதில் நம்பர் புள்ளி போட்டிருக்கும். நம்பருக்கு பதிலாக புள்ளியாக போட்டிருக்கும். அதில் தான் நம்ம உருட்டி விட்டோம்னா 1 விழுந்தால் தாயம், 2 விழுந்தால் 2ங்கிற மாதிரி ஒரு கட்டை. ஒரே ஒரு கட்டை தான் அது, தாயக்கட்டை மாதிரி 2 கிடையாது. அந்த 1 எடுத்து முதல்ல ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து அந்த கூடைக்குள்ளே போட்டு அப்படி ஒரு குலுக்கி டபக்குன்னு கீழே போட சொல்லணும். அது உருண்டு போய் விழுது பார்த்தீங்களா? 1 வந்தால் 1, 2 வந்தால் 2, எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நம்பர் அந்த குழந்தை அந்த கட்டத்தை தாண்டி போய் நின்றுக்கலாம். உதாரணமாக 5 விழுந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை 5வது கட்டத்தில் நின்றுக்கலாம். அடுத்து இந்த குழந்தைக்கு வாய்ப்பு தரப்படும். அதே மாதிரி அதுவும் உருட்டி போடுது. அதுக்கு 2 வருதா 3 வருதா என்ன விழுகுதோ அந்த கட்டத்தில் போய் இதை எடுத்து கொடுக்கறதுக்கு 3வது ஒரு குழந்தை வேணும். ஒரு குழந்தை போட்ட உடனே அந்த கட்டையும் அந்த கூடையும் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அந்த பிள்ளை போட்டவுடனே இந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும். இப்படியாக 2 பேரும் மாறி மாறி விளையாண்டாங்க. 49வது கட்டத்தில் ரொம்ப நேரமாக 2 நிற்கிது, 1 விழவே மாட்டேங்குது. கடைசியில் முதல்ல முன்னேறி போன குழந்தைக்கு விழலை, பின்னாடி தாமதமாக வந்த குழந்தைக்கு 1 விழுந்து அது ஜெயிச்சிருச்சு. இப்போ இந்த 2 குழந்தைகள் ப்ளஸ் இன்னொரு எடுத்து கொடுக்கணும், 3 குழந்தைகள் இதில் எங்கேஜ் ஆகுது. இதை வேடிக்கை பார்க்குறக்கு ஒரு 40-50 குழந்தைகள் சுற்றி நிற்கிது. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு உடப்படுன்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் கூப்பிட்டு விளையாட வச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இந்த விளையாட்டில் அறிவுக்கெல்லாம் வேலை இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி தான். குனிஞ்சு நிமிந்து அந்த கட்டையை அதுக்குள்ளே போட்டு உருட்டுறது தான், ஒரு ஸ்டெப்பாக போகிறது தான். மூளைக்கு வேலை இல்லை, ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு வேலை உண்டு. யாருக்கு என்ன விழுதோ அதுபடி நடக்கும். சரி, மூளைக்கே வேலை இல்லை, இது எதுக்கு நமக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் மூளையை கெடுக்கக்கூடிய செல்ஃபோனில் இருந்து நீங்கள் இந்த குழந்தைய அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எல்லாரும் விளையாடி முடிக்கிற வரைக்கும் பிரித்து வைக்கலாம். இதில் ஒரு ஆர்வம் தவறி தொத்திக்கிச்சுன்னு சொன்னால் செல்ஃபோன் பார்க்குற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? நடத்தி தான் ஆகணும். ஏன்னா நல்ல விஷயம்னு வந்தது இப்போ கெட்ட விஷயமாக மாறிப்போச்சு. எதனால்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம், அதுதான் கணக்கு. அதனால் இந்த விளையாட்டு, இது போன்ற மற்ற விளையாட்டுகள் நிறைய இருக்குது. அதில் எது உங்கள் குழந்தைக்கு சூட் ஆகும்னு பார்த்து அந்த வயசை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துங்க. மண்ணில் ஓடி ஆடி விளையாண்டால் அது ஒரு விதமான ஆரோக்கியம், நம்முடைய இம்யூனிட்டி அதிகமாகும் மண்ணில் விளையாடும்போது தான். நீங்கள் மண்ணையே காட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா மண் வாசனை பட்டாலே வியாதி வந்துடும், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பெற்றோர்களுக்கு தான் இந்த மெயினாக இந்த வீடியோ. இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, உங்கள் குழந்தை சிறு வயதாக இருந்தால் மிகவும் நல்லது. ஏன்னா இன்னும் செல்ஃபோன் அதை முழுசாக முழுங்கி இருக்காது. அந்த முழுசாக அந்த குழந்தைய அது உள்ளே முழுங்கிறதுக்கு உள்ளே நீங்கள் கையோ காலோ கிடைக்கிறத பிடிச்சி இழுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை சேஃப், சரிங்களா?
இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.